ஹலோ ஆல் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் தான் என்ன அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம நிறைய சென்டென்சஸ் பார்த்துருப்போம். தமிழ்லேருந்து இங்கிலீஷ் கன்வெர்ட் பண்ணுறது, ஏதாவது ஒரு பர்டிகுலர் டாபிக் கொடுத்து அந்த டாப்பிக்கில் என்ன மாதிரி சென்டென்ஸ்லாம் வரும், இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம். இப்போது அதுலேருந்து ரொம்ப ரேண்டமாக எடுத்து பேசிக்காக நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ்லாம் என்னன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து நான் ஏதாவது ஒரு வேர்ட் சொல்கிறேன், ஒரு தமிழில் அந்த சென்டென்ஸ் சொல்லிவிட்டு அப்புறம் இங்கிலீஷ்க்கு நான் எழுத போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை பாஸ் பண்ணிவிட்டு உங்களால் அது இங்கிலீஷ் எழுத முடியுதா அப்படின்றத பாருங்க. ஏன்னா நம்ம அட்வான்ஸ் லெவல் போல இப்போதான் பேசிக் லெவல்ல வரும். ஸோ பேசிக் லெவல் அப்படின்னு சொல்லும் போது இது வரைக்கும் நீங்க வந்து சேனல் கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களால டெஃபினட்டா இந்த பேசிக் சென்டென்சஸ்ல ஆல்மோஸ்ட் 90% உங்களால ஃப்ரேம் பண்ண முடியும் சென்டென்ஸ். சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா தென் இந்த காமெண்ட்ல கேளுங்க. அண்ட் இது வரைக்கும் வந்து நிறைய பேர் வந்து டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. லைக் ஆர்டிகல்ஸ்னா எங்கே எழுதணும், பாஸ்ட் பார்ட்டிசிபல்னா எப்படி எழுதணும், ஜெரண்டுக்கு முன்னாடி வந்து வேர்ப் இல்லாமல் வேறு ஏதாவது வந்துச்சுன்னா எப்படி எழுதணும், ஜெரண்டுக்கு அப்புறம் வேர்ப் இல்லாமல் வேறு ஏதாவது வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சீக்கிரமே இந்த வீக்லேயே வந்து அதெல்லாமே அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ பேசிக் சென்டென்சஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, விண்டோ சீட் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி நம்ம கேட்குறோம். ஓகேவா? ஸோ விண்டோ சீட் கிடைக்குமா அப்படின்றது ரொம்ப சிம்பிளாக பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு தமிழ் சென்டென்ஸ். ஸோ விண்டோ சீட் அப்படின்றது ஆல்ரெடி நம்ம இங்கிலீஷில் சொல்லிட்டோம். கிடைக்குமா அப்படின்றது மட்டும்தான் நம்ம தமிழில் சொல்கிறோம். இப்போ அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் ஃப்ரேம் பண்ணுறது? ஸோ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் அது உங்களுக்கு கரெக்டாக வரல அப்படின்னா அண்ட் டவுட் இருந்துச்சு அப்படின்னா வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள். விண்டோ சீட் கிடைக்குமா அப்படின்னா, கிடைக்குமா அப்படின்னா என்னது? பாசிபிளா? அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? கேன். யாருக்கு கேட்குறோம்? எனக்கு கேட்குறோம். கேன் ஐ கெட் அ விண்டோ சீட்? இன்னும் ரொம்ப வந்து கைண்டாக போகணும் அப்படின்னா ப்ளீஸ். பார்க்குறீங்களா, கொஞ்சம் பாசிபிளா பார்த்து சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறதுக்கு நம்ம ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குற மாதிரி கேட்கலாம். ஸோ கேன் ஐ கெட் அ விண்டோ சீட் ப்ளீஸ். அண்ட் நிறைய பேருக்கு வரக்கூடிய டவுட் என்னென்னா, தமிழில் விண்டோ சீட் கிடைக்குமா அப்படின்னு தான் இருக்குது. இந்த இடத்துல பாசிபிளுக்கு நம்ம ஒரு வேர்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், அண்ட் சப்ஜெக்டாக ஒரு வேர்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், அண்ட் ஆர்டிக்கலாக ஒரு வேர்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ்லாம் ஏன் வருது தமிழ் டு இங்கிலீஷ் அப்படின்னு கேட்டால், நம்ம தமிழில் வந்து எனக்கு ஒரு விண்டோ சீட் கிடைக்குமா அப்படின்றதுக்கான லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் தான் இந்த சென்டென்ஸ், இந்த கொஸ்டின். கரெக்டாக? ஆனால் நம்ம தமிழில் வந்து விண்டோ சீட் கிடைக்குமா அப்படின்னு நம்ம வந்து கேட்டோம்னா அதுவே வந்து ஆல்மோஸ்ட் நம்ம சொல்ல வேண்டியது கன்வே ஆகுற மாதிரி இருக்குது. நான் வந்து சொல்கிறேன், இப்போ எனக்கு விண்டோ சீட் கிடைக்குமான்னு அப்போ அந்த பர்சன் கிட்ட விண்டோ சீட் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி நான் கேட்குறேன்னா ஆப்வியஸாக ஒன்று எனக்குன்னு நான் மெயின் பண்ணி கேட்பேன், இல்லை எனக்கு யாராவது ஒருத்தங்களுக்கு மீன் பண்ணி நான் கேட்குற மாதிரி கேட்பேன். ஸோ அது வந்து அதுலேயே வந்து நமக்கு ஒரு மீனிங் கிடைச்சிருது. ஆனால் இந்த கேன் இல்லாமல் கிடைக்குமான்றதுக்கு சரி கேன் வச்சுக்கலாம். கேன் கெட் விண்டோ சீட் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அது வந்து ஒரு ப்ராப்பர் கொஸ்டினாகவே இல்லை. கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்? மெயினாக சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் ஆர்டிகல்ஸ்லாம் கொண்டு வரணும். சப்ஜெக்ட்லாம் என்னென்னா ஐ தான் நமக்கு சப்ஜெக்ட், வேர்ப் தான் கெட்டு. இந்த ஆர்டிக்கல் எதுக்குன்னா நம்ம ஒரு சீட் கேட்குறோமா இல்லை எத்தனை சீட் கேட்குறோம் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ கேன் ஐ கெட் அ விண்டோ சீட் ப்ளீஸ். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம தமிழ்லேருந்து இங்கிலீஷ் கன்வெர்ட் பண்ணும்போது எல்லாத்தையுமே நோட் பண்ணி கன்வெர்ட் பண்ணணும். அடுத்தது இப்போ என்ன பண்ண போகிறோம்? விண்டோ சீட் கிடைக்குமான்னு கேட்டோம். எனக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்கணுன்னா இது எப்படி கேட்பீங்க? இப்போ நான் வந்து ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணி காமிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா அப்படின்றதுக்கானது நீங்கள் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள். இப்போது அதே கேன் ஐ கெட் சம் வாட்டர் வேணும்னா ப்ளீஸ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே கேன் ஐ கெட் சம் வாட்டர் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா ஏ அப்படின்றது, ஏன்னா விண்டோ சீட் அப்படின்றத நம்ம நம்பர் பண்ணலாம். இத்தனை விண்டோ சீட் இருக்குது, ஒரு ட்ரெயின் எடுத்தாலும் சரி, ஒரு பிளேன் எடுத்தாலும் சரி, இத்தனை விண்டோ சீட் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஆனால் தண்ணியை கால்குலேட் பண்ண முடியுமா? தண்ணி கால்குலேட் பண்ண முடியாது. 1 கிளாஸ்ன்றது கால்குலேட் பண்ணலாமே தவிர அந்த தண்ணி லிக்விட் இருக்குல்ல, அந்த லிக்விடை வந்து நம்மளால் கால்குலேட் பண்ண முடியாது. இப்போ எனக்கு வந்து கேன் ஐ கெட் 5 liters ஆஃப் வாட்டர் அப்படி கேட்கலாம். ஆனால் கொஞ்சம் தண்ணி அப்படின்னா நம்ம எப்படி எடுத்து வந்து கொடுக்க மாட்டாங்க. கரெக்டாக? இல்லைனா கேன் ஐ கெட் அ கிளாஸ் ஆஃப் வாட்டர், ஒரு கிளாஸ் தண்ணி கிடைக்குமா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் வெறும்னே நீங்கள் தண்ணி கேட்குறீங்க அப்படின்னா இந்த சம் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். இந்த சம் அப்படின்றது தான் இந்த அன்கவுண்டபிளுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ். ஸோ கேன் ஐ கெட் சம் வாட்டர் அப்படி இல்லைன்னா கேன் ஐ கெட் அ கிளாஸ் ஆஃப் வாட்டர். ஸோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. கிளாஸ் ஆஃப் வாட்டரை கவுண்ட் பண்ண முடியும். இப்போது இது ஒரு கிளாஸ், இதில் தண்ணி இருக்குது, இதில் தண்ணி இருக்குது
அப்படின்னா 2 glasses of water. ஆனால் இன் ஜென்ரல் வாட்டர் அப்படின்றத கவுண்ட் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ 2 glasses, 5 liters இதெல்லாம் நம்ம கவுண்ட் பண்ண முடியும். 5 liters of water, 2 glasses of water, 2 bottles of water இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஆனால் தண்ணியை வந்து மெஷர் பண்ண முடியாது. அடுத்து ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து கரெக்டாக நீங்கள் கெஸ் பண்ணுறீங்களா அப்படின்றத பார்த்துட்டே வாங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா காமெண்ட்டில் கேளுங்க. ஓகே, இப்போ வந்து என்னென்னா நான் வந்து ஒரு இடத்துக்கு போகிறேன். என் சீட் வந்து லெட்ஸ் சே 1Aன்னு வச்சுக்கோங்க. இந்த 1A சீட்டில் ஆனால் வேறு யாரோ உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? எக்ஸ்கியூஸ் மீ, அது என்னோட சீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அதை நம்ம எப்படி சொல்ல போகிறோம்? ஸோ எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்கிறது நம்ம அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1Aல வேற ஒரு பர்சன் உட்காந்துருக்காங்க, ஆனால் அது வந்து என்னோட சீட்டு. அப்போ நான் எப்படி அவங்களுக்கு நோட்டிஃபை பண்ணுவேன்? எப்படி நான் அவங்கக்கிட்ட கன்வே பண்ணுவேன்? சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன்? பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஸோ ஆன்சர், ஐ திங்க் திஸ் இஸ் மை சீட். இது ஏன் சீட் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பொலைட்டாக சொல்கிறது. திஸ் இஸ் மை சீட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம், அப்படியும் சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனால் திஸ் இஸ் மை சீட் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நமக்கு எப்படி இருக்கும்? இது ஏன் சீட்டு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. அந்த சொல்கிற போது நமக்கு கொஞ்சம் ரூடாக கன்வே ஆகிற மாதிரி இருக்கலாம். ஓகே, பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால என்ன சொல்கிறோம்? இது ஏன் சீட் நினைக்கிறேன், கொஞ்சம் செக் பண்ணுறீங்களா? அந்த மாதிரி கொஞ்சம் ரூடாக பேசாமல் கைண்டாக பேசுறதுக்கான ஒன் ஆஃப் தி வேஸ். ஸோ எக்ஸ்கியூஸ் மீ, ஐ திங்க் திஸ் இஸ் மை சீட். எக்ஸ்கியூஸ் மீ, ஐ திங்க் திஸ் இஸ் மை சீட். ஸோ இப்படி சொல்லலாம். அடுத்து திஸ் இஸ் மை சீட்டு நீங்கள் எழுதியிருந்தாலும் அதுவும் கரெக்டு தான், தப்பு கிடையாது. ஸோ நம்ம வந்து ஏதோ ஒரு புது பிளேஸ்க்கு போயிருக்கோம். அந்த புது பிளேஸில் நம்ம ஒரு 10 days ஸ்டே பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்க. 10 days ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ இதை நான் என்ன சொல்லுவேன்? இந்த இடத்துல நான் வந்து 10 நாள் தங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம தமிழில் சொல்லுவோம். அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? 2 வே இருக்குது. எந்த வே நீங்கள் எழுதுறீங்க அப்படிங்கிறத பாருங்கள். I will stay here for 10 days. இப்படியும் எழுதலாம். I'm going to stay here for 10 days. ஸோ ரெண்டுமே ஒன்று தான். ஸோ ரெண்டுமே வந்து ஃப்யூச்சரில் ஐம் கோயிங் டு அப்படின்னா நான் பண்ண போகிறேன், இமீடியட்டாக பண்ண போகிறேன். ஐ வில் அப்படின்னா நான் வந்து நாளைக்கே கூட பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு 10 daysக்கு அப்புறம் பண்ணலாம். பட் நான் இந்த இடத்துல ஒரு 10 days தங்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு ஐ வில் ஸ்டே ஹியர் ஃபார் 10 days. ஸோ இந்த 2 வேலை நீங்கள் எது எழுதிருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். கரெக்ட். இதை தாண்டி வேறு ஏதாவது ஒரு சென்டென்ஸ் எழுதியிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து காமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது, ஸோ இப்போ வந்து டிக்கெட் செக்கிங்க்கு வராங்க, ரிட்டன் டிக்கெட் கேட்குறாங்க அப்படின்னா இதாங்க என்னோட ரிட்டன் டிக்கெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இல்லை வேறு யாராவது கேட்குறாங்க அப்படின்னா இந்தாங்க என்னோட ரிட்டன் டிக்கெட் அப்படின்னு நம்ம காட்டுறோன்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம எப்படி காட்டுறது? ஸோ வீடியோ பாஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கான ஆன்சர், here is my return ticket. So here is my அப்படின்னு நம்ம சொல்கிறது எதனால்னா, இதை எடுத்து நம்ம கொடுக்குறோம்ல, இதோ இருக்குது here is my marker, here is my camera அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லணும்ல. அதுக்கு இப்போ நம்ம டிக்கெட் எடுத்து கொடுக்கறதால here is my return ticket. அடுத்தது, இப்போ நம்ம வந்து ஒரு சில இடத்துல நம்ம தங்குறோம் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவங்க காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கா இந்த பேக்கில் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்கறதுக்கு எப்படி கேட்கலாம்? அதுக்கு இஸ் பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடட் இப்படி கேட்கலாம். அடுத்தது, நம்ம அவங்க இடத்துல போய் தங்கியிருக்கோம், அவங்கக்கிட்ட வைஃபை இருக்குது, வைஃபை பாஸ்வேர்ட் நமக்கு தேவை அப்படின்னா அந்த வைஃபை பாஸ்வேர்ட் சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம கேட்கறதுக்கு எப்படி கேட்கலாம்? கொடுக்க முடியுமா? ஸோ கேன் யூ, அவங்க தானே கொடுக்கணும். ஸோ கேன் யூ கொடுக்கறதுக்கு கிவ், யார்கிட்ட? என்கிட்ட. கிவ் மீ தி என்னது? கேன் யூ கிவ் மீ த வைஃபை பாஸ்வேர்ட் இப்படி கேட்கணும். ஸோ நம்ம கேட்கும் போது, நம்ம கொஷின் ஃப்ரேம் பண்ணும் போது, இல்லை சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணும் போது நமக்கே கொஷின் கேட்டு அந்த சென்டென்ஸையோ கொஷினையோ ஃப்ரேம் பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஸோ பாசிபிளான்னு கேட்கறதுக்கு கேன், யார்கிட்ட பாசிபிளான்னு கேட்குறோம்? அதர் பர்சன் கிட்ட, அப்போ யூ. ஸோ கேன் யூ கொடுக்கறதுக்கு கிவ். ஸோ கேன் யூ கிவ், யார்கிட்ட கொடுக்க போகிறோம்? என்கிட்ட. ஸோ கேன் யூ கிவ் மீ, எதை கொடுக்கணும்? பாஸ்வேர்டு. ஸோ கேன் யூ கிவ் மீ த வைஃபை பாஸ்வேர்ட். ஸோ இப்படி கேட்கணும். அடுத்து, இப்போ நம்ம டிக்கெட் எடுத்தாச்சு, டிக்கெட்டோட ரேட் என்ன நமக்கு தெரியாது. ஸோ டிக்கெட்டோட விலை என்ன அப்படின்ற மாதிரி நம்ம கேட்கறதுக்கு
how much அப்படின்னு கேட்கணும். ஸோ யூஸ்வலாக விலை என்னன்னு கேட்கறதுக்கு how much, எதோட விலை கேட்குறோம், இஸ் தி டிக்கெட். ஸோ டிக்கெட்டோட விலை. ஸோ ப்ரெசென்ட்ன்றனால இஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவே பாஸ்ட்டில் நடந்த கான்வர்சேஷன் அப்படின்னா how much was the ticket. ஸோ டிக்கெட் எப்போயோ எடுத்துட்டாங்க. ஸோ எப்போயோ எடுத்த டிக்கெட்டோட ரேட் தான் கேட்குறாங்க. ஸோ how much was the ticket அப்படின்ற மாதிரி. ஸோ எண்ட் ஆஃப் த டே வந்து கேல்குலேட் பண்ணும்போது எல்லா எக்ஸ்பென்சஸையும் அவங்க நோட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து ஃபுட்டுக்கு இவ்வளோ ஆச்சு, ட்ராவல்க்கு இவ்வளோ ஆச்சு, அப்போ டிக்கெட் எடுத்ததுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு நம்ம கேட்போம்ல. ஸோ how much was the ticket. ஸோ டிக்கெட்டுக்கு எவ்வளோ கொடுத்த. ஸோ இந்த மாதிரி பேசிக்காக ஒரு சில சென்டென்சஸ் அண்ட் கொஷின்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ எப்படி அந்த சென்டென்ஸையும் சரி கொஷினையும் சரி ஃப்ரேம் பண்ணும், எந்த பேசிஸில் ஃப்ரேம் பண்ணும் அப்படின்றதான் பார்த்துருப்போம். ஸோ டீட்டெயிலாக அட்வான்ஸ் சென்டென்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சில வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருப்போம். தமிழ் சென்டென்ஸ்லேருந்து நம்ம எப்படி இங்கிலீஷ்க்கு மாற்றுறது, என்னென்ன க்ரைட்டீரியாலாம் ஃபாலோ பண்ணணும், என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பேன். அண்ட் அதை தாண்டி இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஓகே இப்படியும் இருக்குது, இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணணும், அந்த மாதிரி குட்டி குட்டி சென்டென்சஸ்லாம் நம்ம இந்த மாதிரி லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா நாளைக்கு இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் நமக்கு கேட்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இங்கிலீஷில் அந்த கொஸ்டின் ஃப்ரேம் ஆகும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம அந்த இடத்துல கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் தான் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா காமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது பர்டிகுலர் டாப்பிக்கில் வீடியோ வேணும்னு நினச்சாலும் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் டாபிக் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.